Distortion allowance. Distortion allowance வந்து எல்லா பேட்டர்னுக்கும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த distortion allowance வந்து குறிப்பிட்ட ஷேப் உள்ள பேட்டர்ன்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது நம்மளோட எண்டு ப்ராடக்ட்ஸில் ஏதாவது லூஸ் எண்ட்ஸ் இருக்குன்னா, அதாவது லூஸ் எண்டுனா எப்படின்னா ஒரு யூ ஷேப்பில் இல்லை வி ஷேப்பில் இந்த மாதிரி ஒரு எண்டு லூஸாக இருக்க போது அப்போ தான் இந்த டிஸ்டார்ஷன் அலவன்ஸை வந்து நம்ம கேஸ்டிங் சைஸ் கூட இன்க்ளூட் பண்ணுவோம். இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே ஸ்ட்ரிங்கேஜ் பற்றி பார்த்துருப்போம். எப்படி ஸ்ட்ரிங்க் ஆகுது, நம்ம வந்து மோல்டன் மெட்டலை வந்து மோல்டுக்குள்ளே ஊற்றுனதுக்கப்புறம் என்னென்ன ஸ்ட்ரிங்கேஜ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருப்போம். முதல்ல லிக்விட் டு லிக்விட் ஸ்ட்ரிங்கேஜ் ஆகும், அப்புறம் லிக்விட் டு சாலிட் ஸ்ட்ரிங்கேஜ் ஆகும், அதுக்கப்புறம் சாலிட் டு சாலிடே ஸ்ட்ரிங்கேஜ் ஆகும். ஸோ இந்த ஸ்ட்ரிங்கேஜ் நடக்கிறதுனால ஹீட் வந்து நம்மளோட மெட்டீரியல்லேருந்து டெசிபேட் ஆகும். இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி யூ ஷேப்பு வி ஷேப்பு இந்த மாதிரி லூஸ் எண்ட்ஸ் இருக்குது, லூஸ் எண்ட் இருக்கிற கேஸ்டிங்கில் வந்து ஹீட் டெசிபேஷன் வந்து கொஞ்சம் டைனமிக்காக இருக்கும், அதாவது வேரியபிளாக இருக்கும். எல்லா இடத்துலையும் ஒரே நேரத்தில் ஹீட் டெசிபேட் ஆகாது. எந்த இடத்துல சர்ஃபேஸ் வந்து அதிகமாக அட்மாஸ்ஃபியருக்கு கான்டாக்ட் ஆகுதோ, எந்த இடத்துல சர்ஃபேஸ் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல வந்து நிறைய ஹீட்டும், எந்த இடத்துல சர்ஃபேஸ் கம்மியாக இருக்கோ, சர்ஃபேஸ் ஏரியா கம்மியாக இருக்கோ அந்த இடத்துல கம்மியாகவும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இது வந்து நீங்கள் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டை வந்துட்டு அந்த ஃபார்முலாவை பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் வந்து அன்னெசரியாக நம்மளோட கேஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா அன்னெசரியாக நம்மளோட ஷேப் வந்து டிஸ்டார்ட் ஆகும். எண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஷ்ரிங்கேஜ் ஆக போது அன்னெசரியாக டிஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். டிஸ்டார்ட்னா வளைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வளையிறதுனால நம்மளுக்கு தேவையான ஷேப்பு இல்லாமல் மற்ற ஷேப் கிடைக்கும். இது வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த ஹார்ஸ் ஷூலலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த யூ ஷேப் பார்க்க முடியும். அந்த மாதிரி ஹார்ஸ் ஷூ இந்த மாதிரி கேஸ்டிங்லலாம் பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணாங்க. இதை தடுக்கிறதுக்காக தான் இந்த டிஸ்டார்ஷன் அலவன்ஸை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிகிட்டு இருந்தோம். இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம், இது எந்த மாதிரி ஃபார்முலா வச்சு இந்த டிஸ்டார்ஷன் அலவன்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கலான்னா, நம்மளுக்கு லென்த் ஆஃப் த லெக்கு டிவைட் பை திக்னஸ் ஆஃப் த லெக்கு, நம்மளுக்கு தேவையான அந்த கேஸ்டோட லென்த்தையும் திக்னஸையும் அதோட ரேஷியோவை வச்சு தான் இந்த டிஸ்டார்ஷன் அலவன்ஸை வந்து கால்குலேட் பண்ணி அதை வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க நம்மளோட கேஸ்டிங் சைஸ் கூட. ஸோ அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளான அலவன்ஸ் தான். இது மோஸ்ட்லி இந்த லூஸ் எண்ட்ஸ் இருக்கக்கூடிய காம்போனண்ட்டில் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க.